கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுனுடைய நாமத்தினாலும் நாம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலை எங்கள் மத்தியிலே கூறிக்கொண்டு நாம் இன்றைய பாடத்துக்குள்ளே கடந்து போகிறோம். தேவனுடைய கிருபையில் நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு சத்தியத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக நம் வார்த்தையினால் நியாயம் தீர்க்கப்படுதல், ஜட்ஜ்மெண்ட் பை அவர் வேர்ட்ஸ். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், இந்த ஒரு நியாயம் தீர்க்கப்படுதல்ல நன்மை இருக்கா தீமை இருக்குங்களா? ஒரு கேள்வி. ரெண்டுமே இருக்கு, கரெக்டு. அப்போ நியாயம் தீர்ப்புனா என்னங்க? ஒன்று நன்மை இருக்கும், தீமை இருக்கும். இப்போ நன்மை செஞ்சால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும், தீமை செஞ்சால் தீமை கிடைக்கும். அப்போ நம்ம பார்க்குறோம், ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பாருங்க, நம்ம வார்த்தையிலேயே பார்க்குறோம். நம்ம இங்கே பார்க்கும்போது நம் வார்த்தையினாலே நம்ம என்ன பண்ணப்படுறோம்? நீதிமான் அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்புறம் நம் வார்த்தையினாலே குற்றவாளின்னு நம்ம சொல்லப்படுறோம். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த நியாய தீர்ப்பு இனிமேல் தான் வரப்போகுது இல்லைங்களா? கரெக்டா நான் சொல்றது? இனிமேல் தான் வரப்போகுது. இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. முதல் நியாய தீர்ப்பு யாருக்குங்க? சபைக்கு. அப்ப சபையை கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? இப்போ நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறார். அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது இந்த நியாய தீர்ப்பு அங்க எதற்காக நடக்குது தெரியுங்களா? இந்த நியாய தீர்ப்பு சபையை தேர்ந்தெடுப்பதற்காக. அப்போ இந்த நியாய தீர்ப்புல யார் எப்படின்றத என்ன பண்றாரு? முடிவு பண்றாரு. அப்போ நம்ம நியாய தீர்ப்புல நம்ம பார்த்தோம்னா அநேக விஷயங்கள் இருக்குது. நியாய தீர்ப்புல நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் எதை குறித்து நாம் பார்க்குறோம்? வார்த்தையை குறித்து. நம்முடைய வார்த்தை, நம்ம வாயிலிருந்து வரும் வார்த்தையை குறித்து நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்றத நாம் பார்க்குறோம். அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது நம்ம இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் 34லிருந்து நாம் வாசிக்கலாம். 36 முடிய கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். நம்ம பார்க்குறோம் 34வது வசனத்துல அங்க சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிற நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? அப்ப இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசு. அப்ப நாம இங்க பார்க்கும்போது நம்ம அநேகர் என்ன சொல்லுவோங்க? நான் இருதயத்துல ஒன்றும் நினைக்கல, என் வாய் என்ன பண்ணிடுச்சு? பேசிடுச்சு. அப்போ நாம் எதை வச்சு நம்ம இந்த ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
இப்போ இருதயத்தில் இல்லைன்னா எங்கே வராதுங்க? வாயில் வராது. அப்போ நாம் எதை வச்சு தீர்ப்பு கொடுக்கலாம்? சரி பார்க்கலாம். இப்போ இருதயத்துக்கு தீர்ப்பா இல்லை நம்ம வாயின் வார்த்தைக்கு தீர்ப்பா? அப்போ நாம் இதை யோசிக்கணும். அப்போ நாம் பார்க்கும்போது நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து என்ன பண்ணுறாங்களா? நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும், அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் தேவன் சொல்றார். அப்போ இதனுடைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ நாம் பார்த்தோம் ஆதார வசனத்தில், உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அப்போ நாம் பார்க்குறோம் இந்த நியாய தீர்ப்பினுடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். சபைக்கு நியாய தீர்ப்பு போயிட்டு இருக்குது. எத்தனாவது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க? அவர் வருகை எப்போ? அப்போ எத்தனாவது வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? 74 ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓ, டவுட்டாகவே பார்க்குறீங்க. சரி, உயிர் தெழுதல் எப்போ ஆச்சு அப்படி கேட்கலாம். பாருங்க, அது லேட் ஆகுதுல்ல. அப்போ நியாய தீர்ப்பு எப்போ ஆயிருக்கேன்? 874 பார்த்தீங்களா? நம்ம அப்போ நியாய தீர்ப்பினுடைய அந்த ஒரு வருஷங்கள் கூட நாம் நிதானிக்கும். அப்போ நாம் பார்க்கும்போது அவருடைய சம்பத்தை என்ன பண்ணுறாராம்? கூட்டி சேர்க்கிறார். அப்போ இந்த ஒரு ரீதியாக கூட என்ன பண்ணுறாரு? அவருடைய நியாய தீர்ப்பு அங்கே கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம். நம்ம மல்கியா 3:17 நம்ம வாசிக்கலாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். பாருங்க, என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அப்போ இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்குறோம், இந்த வார்த்தையினாலே நீதிமான், வார்த்தையினாலே குற்றவாளி. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு விஷயத்துல யாரை சம்பத்தா சேர்ப்பார் தேவன்? நீதிமானையா இல்லை குற்றவாளியோ? ஆமாங்க. அப்போ நாம் இந்த ஒரு வார்த்தைகளை பேசுறதுக்கு ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம சாதாரணமாக என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். நம்ம ரொம்ப நிதானிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம மத்தேயு 12:34 நாம் வாசிக்கலாம். நம்ம ஏற்கனவே வாசித்த வசனம் தான். சரி, நாம் வாசிச்சிடலாம். நம்ம முக்கியமான விஷயம் மட்டும், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயம், வாய், இது இரண்டுமே கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா ஒரு விசேஷமான ஒரு காரியங்களாக இருக்குது. அது அவருடைய கவனிப்பில் இருக்குது. அப்போ இருதயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது தனித்தனியாக குணலட்சணங்களை காட்டக்கூடியதாக இருக்குது. குணலட்சணங்களை. அப்போ அந்த குணலட்சணங்கள் எங்கே இருக்குன்னா இருதயத்தில் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருக்கும். அப்போ நாம் பார்க்கும்போது அந்த வாய் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த என்ன குணலட்சணம் இருக்குதோ அதை வெளியே தள்ளுது. என்ன பண்ணுதுங்க? என்ன குணலட்சணம் உள்ள இருக்குதோ அதை என்ன பண்ணுதுங்களாம்? வெளியே அங்கே தள்ளுது. அப்போ நாம் பார்க்குறோம், அப்போ இருதயத்தினுடைய அட்டவணையா இருக்கு. என்னங்க? இருதயத்தினுடைய அட்டவணை. அப்போ எந்த எந்த பக்கம் அட்டவணையில் நம்ம எது எழுதுறன்றது நாம் முடிவு பண்ணணும். அப்போ நாம் பார்க்கும்போது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த குணலட்சணம் போது நம்ம என்னென்ன சொல்லலாங்க? நம்மகிட்ட என்னென்ன குணலட்சணம் இருக்குது? நம்மக்கிட்ட என்னென்ன குணலட்சணம் இருக்குது? இல்லை, நம்ம நல்லது இருந்தாலும் சொல்லலாம், கெட்டது இருந்தாலும் சொல்லலாம். நம்ம ஒன்றே யோசனை பண்ணி என்ன பண்ண வேண்டாம், நம்ம நன்மையை மட்டும் சொல்லணும்னு சொல்ல வேண்டாம். நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா?
இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா நம்மளுக்குள்ள இருக்க குணலட்சணம் கோபம். அப்போ அந்த கோபம் நம்ம இருதயத்தில் என்ன பண்ணியிருக்குங்களா, நல்லா ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா நம்ம வாய் என்ன பண்ணும், பேசும். அப்போ நாம் இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம். அப்போ நம்ம அட்டவணை அப்படின்றது நம்மளுடைய வார்த்தைகள், நம்ம சம்பாஷணை பண்ணுறது, நம்மளுடைய நடத்தையில் வெளிப்படுத்துறது, இது எல்லாமே குறிக்குது அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார். அப்போ நாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23, 24 நம்ம வாசிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் இடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. பாருங்க, எல்லா காவலோடும் எதை காத்துக்கணுங்களாம், முதல்ல நம்ம இருதயத்தை காத்துக்கணும். நம்ம இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், சுத்தப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும். அதுல நல்லவைகளே என்ன பண்ணணும், நம்ம வைக்கணும். அப்ப நல்லவைகளே நம்ம இருதயத்தில் இருந்தாதான் அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்ல ஒரு பேச்சு வார்த்தையெல்லாம் வரும். அப்போ உள்ள நல்லது இல்லைன்னா வெளியே எப்படி நல்லது வரும்? இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இல்லைங்களா, சட்டியில் இருந்தாதான் ஆப்பையில் வரும்னா என்ன அர்த்தங்க? சட்டியில் எது இருக்குதோ அதுதான் ஆப்பையில் வரும்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம் அதில் வந்துட்டு நம்ம என்ன குழம்பு செஞ்சுருக்கிறோமோ அதை கரண்டி விட்டு அல்லனா அந்த குழம்பு தான் வரும். கறி குழம்பு இருந்துச்சுன்னா கறி குழம்பு வரும், காய் குழம்பு இருந்துச்சுன்னா காய் குழம்பு வரும், பாவக்காய் குழம்பு இருந்துச்சுன்னா பாவக்காய் குழம்பு வரும். அப்போ குழம்புல உப்பு அதிகமாக போட்டு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி தான் இருக்குங்க, அது உப்பு குழம்பாயிடும். அப்போ நம்ம பார்க்குறோம் அதில் என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். பிரதர் ஏதோ சொல்கிறாரு, விஷம் இருந்துச்சுன்னா விஷம் வரும் பிரதர் சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு என்ன அங்கே இருக்குதோ இருதயத்தில் அதுதான் என்னங்க வெளியே வரும். அப்போ நாம் பார்க்குறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்துல இருந்து என்ன வருங்களாம், ஜீவ ஊற்று புறப்படுமா. அப்போ நாம் பார்க்குறோம் இருதயம் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம இங்கே பார்க்கும்போது அந்த ஜீவ ஊற்றா அது வார்த்தையில் அங்கே சொல்லப்படுது. அப்போ அடுத்த ஒரு வசனத்தில் நம்ம பார்க்குறோம், வாயின் தாறுமாறுகளை உன்னை விற்று அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. அப்போ நம்ம இதில் எவ்வளோ சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத நாம் உணரணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இருதயத்தில் உருவாகி வாய் வழியாக வார்த்தை வெளிவரும் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். நாம் வந்துட்டு அடிக்கடி சொல்கிறது போல் இருதயத்தில் ஒன்றும் இல்லை வாயில் பேசிட்டேன் அப்படின்னா நம்ம சத்தியத்தின் பிரகாரம் அது தவறு. நம்ம அந்த மாதிரி பேச்சுகளை என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆமாம் பேசக்கூடாது. அப்போது இருதயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது, இருதயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது நம்ம பார்க்கும்போது வார்த்தையும் எப்படி தான் இருக்குதுங்க, முக்கியமாக தான் இருக்குது, வார்த்தையும் முக்கியமாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு இப்போ இருதயத்துக்கு நியாய தீர்ப்பு நம்ம கொடுக்கலாமா, இல்லை வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கலாம்? சரி, ஒருத்தர்கிட்ட இருதயத்தில் இருக்குது, இதே காத்துட்டு ஒரு நாளைக்கு அதை எடுத்து போட்டுறாரு, இதே உள்ளே வச்சுட்டு அதை எடுத்து போட்டுறாரு, அதுலேருந்து இருதயத்திலேருந்து எடுத்து போட்டுறாரு. ஒருத்தர் இருதயத்தில் இருக்குதுன்னு பேசிடுறாரு. யாருக்கு இப்போ நல்ல நியாய தீர்ப்பு கொடுக்கலாம், நன்மையானது கொடுக்கலாம்? பார்த்தீங்களா, ஏற்கனவே இருதயத்திலிருந்து அவர் என்ன பண்ணல, அவர் பேசல, நாள் படப்பட அதை என்ன பண்ணிடுறாரு, சுத்திகரிச்சிடுறாரு. ஆனால் ஒருத்தர் வந்துட்டு பேசிடுறாரு. பேசினா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பண்ணணுங்க, நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்போ நம்ம எப்படி, எது முக்கியமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில், இருதயமா வாய்? ஆனால் எங்கள் பிரதர் சொல்கிறாரு வாய் தான் சொல்கிறேன். நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க, வாய் அடக்குங்க. நீங்கள் வந்துட்டு அங்கே வாய் என்ன பண்ணணும், நம்ம அந்த வார்த்தைகளை, தவறான ஒரு வார்த்தைகளை நம்ம பேசாதபடிக்கு நாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ நாம் இன்னும் பார்க்கும்போது
மாயமானமான விஷயங்கள் கூட சொல்றாரு பிரதர், மாயமான வார்த்தைகள். அப்போ தேன் போன்ற பேச்சு, தேன் போன்ற பேச்சு. அப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கூட என்னன்னா பாவம். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம நல்லா தானே, நல்லதுக்கு தானே நம்ம பேசுகிறோம். நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம நல்லா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பேசுகிறோம் அப்படின்னா கூட அது கூட என்னதான்னு சொல்கிறாருங்க. ஏன்னா அதை வந்துட்டு அவங்க கண்டினியூ பண்ண முடியாதான். என்ன சொல்கிறாருங்க, அந்த மாதிரி பேச்சு கண்டினியூ பண்ண முடியாதான். ஒரு காலப்போக்கில் என்ன ஆகிடுன்றாரு, முகமூடி விலகிடுன்றாரு. என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி பேசுகிறப்ப அந்த முகமூடி விலகிரும் அப்படின்னு சொல்கிறார். அதை நம்ம பார்க்கும்போது இது கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் கூட 141வது பேஜ், இந்த பெரிய புக்கு வருது இல்லைங்களா, ஒயிட் புக்கு, அதில் வந்துட்டு அங்கே சொல்கிறாரு தேன் தடவப்பட்ட வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையில் எப்படி இருக்குதுங்களா, தேன் தடவப்பட்ட வார்த்தை. நீங்கள் வாசிங்க அது. ஆண்டவர் நம்மை எவ்வாறு நியாயம் தீர்க்கிறார்? தேன் தடவப்பட்ட வார்த்தைகள் வஞ்சகத்திற்கு போடப்படும் முகமூடியாக இருக்கிறது என்றும், சுயநலமான காரியங்களுக்கு தேவையான மாற்றங்கள் ஏற்படும் போது அந்த முகமூடிகள் வெகு சீக்கிரத்தில் கழன்றுவிடும் என்றும் நம்முடைய ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய முழு வாழ்க்கையிலும் செயல்படுத்தப்படும் நடத்தை நம்முடைய இருதயத்தின் உண்மையான காரியங்களின் முன்னுரையாக இருக்கிறது. பாருங்க, அங்க நம்ம பார்க்குறோம் இருதயத்தின் உண்மையான காரியங்களின் முன்னுரையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள்னா என்ன அர்த்தங்க? பொய் சொல்லக்கூடாதுன்னா என்ன? நல்லது தான் நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பேசிடக்கூடாது. அப்போ நம்ம பார்க்கும்போது அதனுடைய விஷயங்கள் எந்த நோக்கத்துக்கு அப்படின்றப்ப அங்கே சொல்கிறாரு, அந்த ஒரு சுயநல நோக்கமாக அங்கே மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறார். இதை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது, அதில் வேணால் நீங்கள் போய் அதில் வாசித்து பாருங்கள். அப்போ நாம் பார்க்கும்போது முதல் கவனம் நாம் எதற்காக நம்ம ஏறெடுக்கணும் அப்படின்னா இருதயத்திற்காக நம்ம என்ன பண்ணணும், ஏறெடுக்கணும். அப்போ இருதயத்தில் நம்ம வந்துட்டு கிளியராக இருந்தால் மாத்திரம்தான் என்ன பண்ணப்படும், வாயில் வரும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ஆனால் வாயின் வழியாக நம்ம பேசிட்டோம்னாவே அது எங்கே போயிடுதுங்க, நியாய தீர்ப்புக்கு அங்கே போயிடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது இருதயத்தினுடைய ஆசைகள், அதனுடைய பண்புகள் இதெல்லாம் தெய்வீக கிருபையின் முழு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கணுமா. தெய்வீக கிருபை, அந்த தெய்வீக கிருபையை நம்ம உணர்ந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இன்னும் நம்ம பார்க்கும்போது சத்தியம் மற்றும் நீதியின் ஒவ்வொரு கொள்கையும் இருதயத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சத்தியம், நீதியின் கொள்கை. நீதியின் கொள்கை என்னங்க? ஆமாம், அதெல்லாம் நம்ம அடிக்கடி படிக்கிறோம் இல்லையா, மத்தேயு 7:12. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது நீதியின் கொள்கை, பொன்னான பிரமாணம், இதெல்லாம் நம்ம இருதயத்தில் வைக்கணும். அப்போ நம்ம இன்னும் நாம் சொல்லும் போது அவர் சொல்கிறாரு என்னென்ன காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கணும்னா நீதி, இரக்கம், சகோதர சிநேகம், அன்பு, சாந்தம், இச்சையடக்கம், இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கிறிஸ்து மற்றும் தேவனுக்கு உன்னதமான பயபக்தியை நாம் செலுத்தணும் அப்படின்றார். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் உன்னதமான ஒரு பயபக்தியை நாம் செலுத்தணும். அப்போ நம்ம இன்னும் நாம் பார்க்கும்போது பரிசுத்த சகல அலங்காரத்திற்கும் உரிய தீராத அன்பும் ஜீவியத்தை ஆளும் கொள்கைகளாக நாம் இருந்து உறுதியாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஜீவியத்தை ஆளும் கொள்கைகளாக நம்ம ஜீவியத்தை நம்ம என்ன பண்ணுங்களாம், ஆளணும். நம்மளுக்கு அந்த ஜீவியம் நம்மளுக்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுங்க, இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஜீவன் கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? என்ன ஜீவன் கொடுத்துருக்கிறாரு? ஆமாம், நித்திய ஜீவன். இப்போ இந்த நித்திய ஜீவன் ஜனங்களுக்கு எப்போ கிடைக்கும்? 1000 அரசாட்சியில் நம்மளுக்கு இப்பயே கொடுத்துட்டாரு. இப்போ 1000 வருட அரசாட்சி வாரத்துக்குள்ளேயே கொடுத்துட்டாரு இல்லையா? இப்போ நாம் எதில் இருக்கிறோங்க பாருங்க, நம்மளே 1000 அரசாட்சியில் தான் இருக்கிறோம். அப்போ எத்தனை வருஷத்தை தாண்டி நிற்கிறோம்? கிட்டத்தட்ட 150 வருஷம் தாண்டி நிற்கிறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த ஒரு விஷயங்களை நம்ம வந்துட்டு உணர வேண்டியவங்களா இருக்கிறோம்.
அப்போ நாம் இந்த ஒரு ஜீவியத்தை, அந்த ஒரு ஜீவனை பெற்றுக்கிட்ட நாம் இதை என்ன பண்ணணும்? நம்ம காப்பாற்றணும். இப்போ காப்பாற்றணும்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் பார்க்கும்போது முதல் கவனம் இருதயத்திற்கும், ரெண்டாவது கவனம் எதுக்கு செலுத்தணுமா? வாய்க்கு. அப்போ நம்ம வாய்க்கு நாம் வந்துட்டு என்ன பண்ணுங்க? ஆமாங்க. அப்போ வாயானது எதை தான் பேசணும்னா சத்தியம், ஞானம், கிருபை, தெளிவான வார்த்தைகளை உச்சரிக்கணுமா. உச்சரிக்கிறப்ப இந்த ஒரு சத்தியங்கள்லாம் சொல்லி, அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் எடுக்கணும், பயிற்சி பண்ணணும். நாம் எல்லாருமே முழுமையாயிட்டோமா? அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க? நம்ம பழகணும். அப்போ பழகி அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ யாரு போல நம்ம மாறினா நம்மளுக்கு முன்மாதிரி யாருங்க? ஆமாம், நம்மளை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுங்களா? பாருங்க, கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா லூக்கா 4:22 வாசிக்கிறோம். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். பாருங்க, எல்லோரும் அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நாம் பார்க்கும்போது வஞ்சனை இல்லாத ஒரு நபர் யாருங்க? அவர். அப்போ இருதயத்தில் அவருக்கு என்ன இல்லை? வஞ்சனை இல்லை. அப்போ வாயிலையும் வஞ்சனை இல்லை. அப்போ வஞ்சனை இல்லாத ஒரு வாயுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நாம் பார்க்குறோம், அவர் நற்சாட்சி கொடுத்தார், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள். அப்போ அவர் பேசின ஒரு வார்த்தைகளை வச்சு யாரும் தப்பு கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னா என்ன பண்ணல? அவரை தப்பு கண்டுபிடிக்கல. நம்ம பார்க்கும்போது அவருடைய விஷயத்தில் யோவான் 6:63 கூட நம்ம வாசிக்கலாம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போ நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாரு சகோதரன். பார்க்கும்போது நம்மளுடைய வார்த்தை அநேக விஷயங்கள் சத்தியத்தை ஒத்து வரணும். விஷயம் தான், நேரடியாக நம்ம வசனத்தை பேசுறது இல்லை, சத்தியத்துக்கு ஏற்றார் போல அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அப்படி பேசலன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம பேசாத இருந்துடலாம். இதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை கிருபை நிறைந்ததாக இருந்துச்சு. அப்போ இன்னும் நம்ம பார்க்கும்போது சத்தியத்தின்படி இருந்துச்சு, ஞானம் உள்ளவைகளாக இருந்துச்சு. அப்போ நம்ம இன்னும் பார்க்கும்போது நியாயமாக இருந்துச்சு. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி இருந்துச்சுங்களா? நியாயமாக இருந்துச்சு. அதனால மற்றவங்க என்ன பண்ண முடியல? அவர்கிட்ட திரும்ப பேச முடியல. அப்போ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகளாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் சகோதரர் கொடுக்குறார். அப்போ நம்ம பார்க்கும்போது அவருடைய எதிரிகள், அந்த சத்துருக்கள் அவரை குற்றம் கண்டுபிடிக்க நாடினாலும் அவர் பேச்சிலே குற்றம் பிடிக்க முடியவில்லை. அப்போ எந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசியிருக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம லூக்கா 20:26 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். பாருங்க, அப்போ என்ன நாம் பார்க்குறோம்? யோவான் 7:46 வாசிக்கலாம். சேவகர் பிரதி உத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். பாருங்க, அப்போ நம்ம இப்படி தான் பேசணுங்க. மற்றவங்க நம்ம பார்க்கும்போது நம்மளை இப்படி தான் சாட்சி கொடுக்கணுமா. அப்போ அந்த ஒரு சாட்சி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நீதிமானாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இப்போ வாழக்கூடிய இந்த நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நீதிமானாக இருக்கிறோம். அப்போ நம்ம சங்கீதம் 34:13 வாசிக்கலாம். சங்கீதம் 34:13. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். பாருங்க, நம்ம நாவை எப்படி காத்துக்கணுங்களாம்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப இன்னும் நம்ம நீதிமொழிகள் 21:23 வாசிக்கலாம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். பாத்தீங்களா? அப்போ தன் வாயையும்
தன் நாவையும் காக்கிறவன். அப்போ இதுல நம்ம காக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதிகமானா, நம்ம என்ன பண்ணிக்கணுங்க, தாழ்மைப்படுத்தணும், நம்மளை நம்ம ஒடுக்கி அடக்கி வைக்கணும். அப்போ நாம் பார்க்குறோம் இந்த நிலைமைகள் நம்ம வந்தால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், நாம் போக முடியும். இன்னும் பிரசங்கி 10, 12, 13 வாசிக்கணும். ஞானியினுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். பாருங்க, மூடனுடைய உதடுகள் என்ன பண்ணுங்களாம், அவனே விழுங்கிடும். அப்போ அவனே இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடுங்க, அவனுடைய வாயே அதை பண்ணிடும். வேற யாரும் அவங்கள அழிக்க சொல்லுவாங்க இல்லைங்களா, அவனாலேயே அவன் என்ன ஆயிடுவான், அழிஞ்சு போயிடும். வேற யாரும் அவனையெல்லாம் அழிக்க வேண்டியதில்லை. அப்படின்னா அது என்னன்னா இதுதான். ஆமாம், பேசி அந்த ஒரு வார்த்தைகளால் பேசி அவங்க என்ன ஆயிடுவாங்க, அவங்களே அதை அழிவை கொண்டாந்துக்குவாங்க. இன்னும் நம்ம பார்க்குறோம் 13வது வசனம் வாசிங்க. அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதியினமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமுமாம். பாருங்க, அவனுடைய வாக்கின் முடிவு எப்படி இருக்குமா, ஆமா, கொடிய பைத்தியமா இருக்கும். அப்போ மதியனமா இருக்கும். அவனுடைய வாய்மொழிகள் துவக்கம் மதியனமா இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், பைத்தியமா இருக்குன்றார். இன்னும் பிரசங்கி 5:2 வாசிக்கலாம். சகோதரர் அநேக வசனங்களை கொடுத்திருக்கிறார். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பாருங்க, நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குங்களா, சுருக்கமா இருக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, வானத்தில் இருக்கிறார், நாம பூமியில இருக்கிறோம். அதனால யாருக்கு பயந்து நாம உச்சரிப்பை ஜாக்கிரதையா உச்சரிக்கணும்னா, தேவனுக்கு பயந்து உச்சரிக்கணும். நம்ம மௌனமா இருக்கலாம், தப்பே கிடையாது. என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அமைதியா இருக்கலாம். அப்போ அப்படி இருந்துட்டோம்னா கூட தப்பிச்சலாம். ஆனா பேசிட்டா என்ன ஆயிடுவோம். ஆமா, அப்ப நாம் பார்க்கும்போது இதுல யோபு பத்தி சொல்றாரு. யோபு பத்தி சகோதரர் வந்துட்டு யோபு பத்தி சொல்லும்போது சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 9ல இருந்தே நீங்க வாசிங்க. யோபு 9ல இருந்தே நீங்க வாசிங்க. புரியலன்னா நீங்க 10வது வசனம் இங்க ஸ்கிரீன்லயே பார்த்து வாசி. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பாருங்க, இந்த ஒரு வசனத்தை அங்க சொல்றாரு. அப்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா தேவன் கிட்ட கூட முறையிட்டாராம். தேவன் கிட்ட முறையிடுற வார்த்தைகள் கூட என்னங்க, தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. அப்ப நம்ம மனம் பதறி என்ன பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு வேணுங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசிட்டோன்னா என்ன ஆயிடுங்க. அப்போ அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அங்க நம்ம பார்த்தோம். 9வது வசனத்துல என்ன பார்த்தோம், நம்ம தேவனை தூசிச்சு ஜீவனை விடு. எந்த நிலை அவருக்கு. அப்படி இருக்கிற ஒரு நபர் அடுத்த வார்த்தை எப்படி பேசுறாருங்க பாருங்க, எவ்வளவு அருமையா பேசுறாரு பாருங்க. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிற்கும் யோபு என்ன பண்ணாருங்களா, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணிடுவோம், தேவன்கிட்ட போயிட்டு நிறைய முறையிட்டுருவோம். அது எல்லாமே எந்த கணக்கில் எழுதிடுவார் தேவன். தேவன் அதை கேட்க போறதில்லை. அது எந்த கணக்கில் போயிடும், நம்மளுக்கு லிஸ்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நாம நினைப்போம் நம்மளுடைய கஷ்டங்களை தானே தேவன்கிட்ட சொல்றோம் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய நோக்கம் எப்படியாப்பட்ட நோக்கமா இருக்கு, நம்ம இருதயத்தினுடைய காரியங்கள் எப்படியாப்பட்டதா இருக்கு, நம்முடைய வாயின் உச்சரிப்பு எப்படியாப்பட்டதா இருக்கு, இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவன் எந்த கணக்கில் வைப்பார், அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்பிக்கணுன்ற. அப்போ நம்ம எப்படி இங்க நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை பாருங்க, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை.
அப்போ அவருடைய உச்சரிப்புலாம் எப்படி இருந்திருக்கும்? இன்னும் நம்ம 31:30 வாசிக்கலாம். அதிலே 31:30. யோபு 31:30. அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. பாருங்க, யோபு சொல்றாரு, அவருடைய வாழ்நாட்கள்ல வாழக்கூடிய நிலையில கூட அவர் வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னும் நாம யோபுல 1:21-22 வசனங்கள் யோபு 1:21-22. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பாருங்க எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. எல்லாவற்றிலும் அவர் என்ன பண்ணலையாம்? பாவம் செய்யல. அப்போ தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை யோபு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு சில விஷயங்கள் அனுமதிக்கிறப்ப நம்ம என்ன செய்யறோம்? இப்போ யோபுக்கு என்னென்ன ஆச்சு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அவருக்கு என்னென்ன ஆச்சுங்க? ஆடு மாடு போயிடுச்சு, ஒட்டகம் போயிடுச்சு, இல்லைங்க எல்லாம் போயிட்டாங்க, யாரும் இல்லை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இவருக்கு என்ன ஆச்சுங்க? அடுத்தது யாருமே இல்லை, அனாதை, சொத்து பத்து போச்சு. அந்த படத்துல பார்த்தா துணி கூட இல்லாத மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஏன்னா அவர் துணி மேலே போட முடியாதுங்க. இப்போ நம்மலாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்குறோம் இல்லைங்களா? அவர் உடம்பெல்லாம் புண்ணா இருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ் அவர் போடுவார்? அவர் எப்படி வாழ்ந்திருப்பார்? அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து தேவன் அப்படியே இறக்கி நிறுத்துறாரு. அவர் என்ன பண்றாரு? அவரு அதை ஏத்துக்கிட்டு தன் வாயினால ஒரு பாவமும், நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்தா கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம அதற்காக நம்ம எவ்வளவு போராடுறோம். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தேவன் என்னங்க படிப்பினையா வச்சிருக்கிறார். அப்ப நம்ம பார்க்குறோம், இது பிரதர் எழுதும் போது அங்க எழுதுறாரு, யோபு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தின் அட்டவணையாக வாயிலிருந்து வெளிப்பட்டதாம். இருதயத்துல என்ன இருக்குதோ அதான வாய் பேசும். அப்போ அவர் வந்துட்டு ஒரு பாவமும் செய்யலைன்னா அவருடைய வாயில என்னதான் வந்திருக்குங்க பாருங்க. யோபு தன் உதடுகளினால் ஒரு பாவமும் என்ன பண்ணல, அவர் செய்யல அப்படின்ற. அப்போ நம்ம அந்த அவர் பேசக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பார்க்கிறாரு, தேவன் கவனிக்கிறாரு, தேவன் நியாய தீர்ப்பு தராரு, கிறிஸ்து அதை செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பேசுவோம். அப்போ யோபு ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போ யோபுக்கு கொடுத்ததை யோபு என்ன பண்ணிக்கிட்டாராம்? ஏற்றுக்கிட்டாராம். கொடுங்க தேவனே, என்ன கொடுத்தாலும் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் கொடுத்த காரியத்துக்காக நான் என்ன பண்ண மாட்டேன்? பாவம் பண்ண மாட்டேன். என் உதடுகளினால் ஒரு வார்த்தையும் பாவமாக வராது. அப்போ உங்கள் கணக்கில் நியாய தீர்ப்புக்கு என்ன பண்ண முடியாதுங்க, அதை கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விசுவாசத்தில், தேவன் மேலே உள்ள பயபக்தியில், அப்போ அவர் மேலே உள்ள அன்பில் அவர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க. அப்போ தேவன் மேலே உள்ள பயபக்தி நிமித்தம் தேவனுக்கு பிரியமாய் பேசினார். அப்போ அந்த அனுமதிச்ச விஷயம் அவருக்கு என்னத்துக்குன்னு தெரியல. அவருக்கு தெரியுமா? தெரியாது. இவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த மாதிரி விஷயத்துல ஒரு பாவமும் என்ன பண்ணலையாம், அவர் செய்யலையாம். ஏன்னா நம்மளுக்கு கேட்போம் இல்லைங்களா, ஏன் தேவனே அனுமதிச்சிங்க, ஏன் 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 கேள்வி கேள்வி கேள்வி. அதுக்கு உண்டான பிரயாசங்கள் எடுப்போம், அவர்கிட்ட நிறைய பேசுவோம். அப்போ அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுவோம், நம்ம போராடுவோம். அப்போ ஆனால் யோபு என்ன பண்ணல, அப்படியே உக்காந்துட்டார், எதுவுமே பண்ணல. இப்போ தேவன்கிட்ட பேசுறாரு. அப்போ தேவன்கிட்ட பேசுறாரு, அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துறாராம். அவர் தேவன் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு விசுவாசத்தை முடிவு பரியந்தம் உறுதியா இருந்தாராம், முடிவு பரியந்தம். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன கிடைச்சிச்சுங்க, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்ப நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் இந்த உலகத்துல? மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? உலகத்துல இல்லை, உலகத்துல நம்மளுக்கு இல்லை. நம்மளுக்கு எங்க ஆசீர்வாதம்? ஆமா, இந்த ஒரு வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னா,
சாகாமை அழியாமை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொறுத்து இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு என்னங்க அங்கே ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு வாயின் வார்த்தை சர்வ ஜாக்கிரதையாக நாம் பேசணும். அப்போ இதில் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம உணரணும். அப்போ யோபு பற்றி சொல்லும்போது அங்கே சொல்கிறாரு கடைசியாக, யோபு இருதயத்தின் கலக்கத்தையும் எதிர்ப்பின் ஆவியையும் ஒருபோதும் வெளிப்படுத்தலையாம் தேவன்ட்ட. இருதயம் கலக்கமாவது இல்லைங்களா, அந்த கலக்கத்தையும் எதிர்ப்பின் ஆவியையும் ஒருபோதும் அவர் வெளிப்படுத்தலையாம் தேவன்ட்ட. அவர் தேவன்ட்ட எதிர்பார்த்துட்டு தான் இருந்தார் அவளிய, அதை என்ன பண்ணலையாம் அவர், வேற எந்த பாவமான விஷயங்களை அவர் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பார்க்குறோம் இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். அப்போ யோபுக்கிட்ட நம்ம பார்க்கும்போது அந்த இருதயம் எப்படி இருந்துச்சுங்களாம், நிறைவாக இருந்துச்சு, தேவனுக்கு பிரியமாகவே இருந்துச்சு. ஏன்னா அதனால தான் சாத்தான் கிட்ட என்ன சொல்கிறாருங்க கடைசியா, கீரை மட்டும் தொடக்கூடாது, வேற என்ன வேணாலும் செய். பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் யார் மேலே உறுதியாக ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறார் பாருங்க. இல்லாட்டினா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவரை தொட்டா அவ்வளோதாங்க, அவரு நீ தொடக்கூடாதுப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டார். தரிக்கிறத தொட்டா எனக்கு எப்படி என் பிள்ளை என்ன ஆகிடும், அது தோற்று போயிடும், அதனால என்ன பண்ண வேண்டாம், தரிக்கிறத தொடாதுன்னுப்பார். இல்லை என் பிள்ளைங்களெல்லாம், அதாவது என்னென்னா அவருடைய பிள்ளைங்களெல்லாம் எடுத்துகிட்டு அவர் தாங்க மாட்டார், அதனால் பிள்ளைங்களையும் என்ன பண்ண வேணாம், தொட வேணாம். இல்லை சொத்து பத்தெல்லாம் எடுத்துட்டா அவர் தாங்க மாட்டார், சொத்து பத்து என்ன பண்ண வேணாம், தொட வேணாம். எதையுமே தொடலினா அவர் எந்த லிஸ்ட்டில் இருப்பார், சோதிக்கிற லிஸ்ட்லேயே இருக்க மாட்டார். அப்போ ஒரு சோதனை வருதுன்னா தேவன் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், திராணிக்கு மேலே நம்மளை என்ன பண்ணுறதில்ல, சோதிக்கிறதில்ல. அந்த திராணி இருந்தால் மாத்திரம்தான் அதை என்ன பண்ணுவார், அனுமதிப்பார். இல்லாட்டி நாமளே சொல்லிடலாம், அப்பா இதில் என்னால் முடியாதுன்னா அதை என்ன பண்ணிடுவார், அவர் எடுத்துடுவார். ஆனால் போராடி பாவம் செஞ்சிடக்கூடாது. முடியலைன்னா தேவன் என்ன பண்ணிடுவார், அது கண்டிப்பாக எடுப்பார். அப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இன்னும் நம்ம பார்க்கும்போது சங்கீதத்தில் தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். 39வது சங்கீதம் 1லிருந்து நம்ம 1வது வசனம் வாசி. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை என்ன பண்ணுவங்களாம் காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன். என்ன பண்ணணும், நம்ம துன்மார்க்கன் நம்மளுக்கு பிரச்சனை வருது, இவங்களால பிரச்சனை வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், லாக் பண்ணணும். அப்போ நம்ம இதை கமெண்ட்ஸில் போய் நம்ம பார்த்தோன்னா, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்றப்ப நம்ம இன்னும் நம்ம வேற ஒரு நிலையில பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், அதிகமாக எல்லாருமே பேசிடுறோம். அப்போ பேசுறதுனால பாவம் வருது. அதை குறித்து நம்ம பார்க்கும்போது மற்றவரை குற்றம் சாட்டும் அல்லது தீங்கு விளைவிக்கும் வார்த்தையை நாம் சொல்லிடுவோம். என்ன பண்ணுவோம், சொல்லிடுவோம். அது உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோமா. சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு, அது ஒரு பெரிய பாவத்துக்கு அவங்கள வழி நடத்திட்டு போகுது அப்படின்ற. உண்மையா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்று அவங்க சேர்த்து அந்த பாவத்தை சொல்லி அந்த ஒரு நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிடுவாங்கன்றார். அந்த என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம காத்துக்கணும். அப்போ பாவம் செய்கிறப்ப இதெல்லாம் செஞ்சிருவோமா. அடுத்தது நம்ம சொல்கிறாரு, அப்போ நம்ம பார்க்கும்போது துன்மார்க்கன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீதிமான்களை சோதித்து சிக்க வைக்க முயலும் அந்த தீயவன் அப்படின்ற. அப்போ நம்மளுக்கு எதிராக இருக்கிற ஒரு நிலையில நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு தீயவன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அங்கே உச்சரிக்கிறாரு. அப்போ அந்த தீய மனப்பான்குடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னும் நாம் சொல்லும் போது கர்த்தரை அறிந்திருந்தும் அவருக்கு எதிராக நிற்பவர்களும், கர்த்தரை அவங்க அறிஞ்சிருக்கிறவங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி தீங்க செய்யும் போது கர்த்தருக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்போ அவங்க முன்னாடி நாம் என்ன பண்ணணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம கடிவாளத்தை நம்ம போட்டுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அநேக விஷயங்கள் சொல்கிறார். நம்ம
என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன்றப்ப அந்த வாயை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் அங்கே சொல்கிறாரு, நம்ம பேசும்போது உச்சரிக்கும் போதும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம உச்சரிக்கலினாலும் பரவாயில்ல, நம்ம வாயை என்ன பண்ணுங்க, கடிவாளத்தால் அடக்கி வைக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அநேக விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது அநேக விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார். அப்போ வசனங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம மெயின் விஷயம் என்னன்னா, நம்ம வாயை நம்ம என்ன பண்ணணும், கடிவாளத்தால் போட்டு அப்போ அடக்கிக்கணும். அப்போ நம்ம மற்றவங்களை நம்ம பேசும்போது நம்ம எந்த நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம், இந்த பாவ நிலைக்கு நம்ம தள்ளப்படும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம எப்பயுமே நாடி இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம், நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இங்கே சொல்றாரு, நான் மௌனமாகி ஊமையாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அப்போ அங்கே யோபுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இவரு கூட என்ன சொல்கிறாருங்க, நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். அப்போ நலமானதுன்னா என்ன, நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு சரின்னு தோன்றுவதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா, பேசக்கூடாது. நம்மளுக்கு நலமானதை என்ன பண்ணக்கூடாதான், பேசக்கூடாது. அப்போ சத்தியத்தின் ரீதியாக நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பேசலாம். நம்ம அதிகமாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம இருதயத்துக்கு ஏற்றதை மற்றவங்ககிட்ட என்ன பண்ணணும், நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக பாவத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம சேர்த்திடுவோம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போது நலமானதை, நமக்கு சரி என்று தோன்றுவதை நாம் பேசவே கூடாது அப்படின்றது. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம மண்டிட்டு விண்ணப்பம் ஏறெடுக்கணும். அப்போ நலமானதை அப்படின்றப்ப நாம் தேவனுக்கு பிரியமானதை நாம் பேசணும். அப்போ நலமானதுன்றது நம்மளுக்கு பிரியமானதை நம்ம பேசிட்டு, அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது, நலமானதையும் பேசாமல் அமைதியாக இருந்தேன் அப்படின்னா இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஒரு விஷயத்தை. அது 3வது வசனம் வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். பாருங்க, அங்க பார்க்கும்போது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அப்போ அக்னி மூண்டதுன்னா இங்க சகோதரர் என்ன சொல்றாருன்னா, கடுமையான சோதனை நம்ம இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுங்களாம், ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ நாவினால் என்ன பண்ணணும், யார்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணணும், தேவன்கிட்ட. அப்போ தேவன்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது கூட நம்ம பார்க்குறோம், சர்வ ஜாக்கிரதையாக யோபு போல நாம் அந்த ஒரு வார்த்தையை பாவம் இராதபடிக்கு நாம் அங்கே அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணுன்றதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 39:4-6 முடிய வாசி. கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். பாருங்க, இங்க சொல்றாரு, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் முறையிடுற ஜெபங்க. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை முன்வைக்கணும் தேவன்கிட்ட. அப்போ நம்ம இன்னும் நம்ம பார்க்குறோம், இதோ என் நாட்களை 4 விரற்கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதல் போல் இருக்கிறது. அப்போ எந்த மனுஷனும் எப்படி தான் சொல்கிறாருங்க, மாயையே என்பது நிச்சயம். அப்போ அடுத்தது சொல்கிறாரு, வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே என்ன பண்ணுறானா, சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான். அப்போ இந்த நிலையில நாம் இருக்கிறப்ப நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் இது வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு பாட்டு தான். நம்ம அநேகர்கிட்ட நம்ம பேசும்போதும், நம்ம இப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் நம்ம சண்டை போடும்போது என்ன பண்ணுறோங்க, எவ்வளோ பேச்சு பேசிடுறோம். நம்ம ஒருத்தரை தவறாக பேசணுன்னா எவ்வளோ பேச்சு பேசிடுறோம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வார்த்தையை பேசுறதுல சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ நம்ம வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், உண்மை நிலை இல்லை, எந்த மனுஷனும் உண்மை நிலை இல்லை. அப்போ பொய்யான நிலை,
அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி. அது என்ன நிலையற்றவன்? எவ்வளவாய் நிலையற்றவன் அப்படின்னா இந்த பூமியில் எதுவுமே நிலை இல்லை. அப்போ பூமிக்குரிய காரியங்கள் நம்மளுடைய இருதயங்களை என்ன பண்ணவே பண்ணாதான், திருப்திப்படுத்தவே படுத்தாதான். அப்போ நம்ம நல்லா வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், இன்னும் நம்ம படித்து நல்ல ஒரு நிலையில் இருக்கலாம், ஒரு அதிகாரத்தில் இருக்கலாம், எதுவுமே என்ன பண்ணாதுங்க, நம்மளை ஒரு திருப்தி படுத்தவே படுத்தாதுங்க. நம்ம அந்த எண்டிங் நம்மளுக்கு திருப்தியே ஆகாது. அப்போ நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தா மாத்திரம்தான் அப்போ நம்மளுக்கு ஒரு அந்த திருப்தி அங்கே கிடைக்கும். அப்போ நாட்களின் அளவு எப்படி இருக்குதுங்களா? 4 விரற்கடை அளவு அப்படின்னும் போது அங்கே சொல்கிறார் பிரதர், சொல்லும் போது கை குவலை பிடிக்கும் அளவுக்கான் 4 விரற்கடைன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தை கையில் பிடிக்கிறேன் இல்லைங்களா, சும்மா கொஞ்சம், வாழ்க்கை சும்மா கொஞ்சம் தாங்க, இப்படி கையை நீட்டி பேசுகிறேன் இல்லைங்களா, ஒன்றும் இல்லைங்க, வாழ்க்கை என்னங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா அவ்வளோதான், அந்த வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத அங்கே சொல்கிறார். நம்மளுடைய கவலைகள், ஏமாற்றங்கள், துக்கங்கள் எல்லாம் கடந்து போயிடுமா. நம்மளுக்கு வந்துட்டு நாம் நினைக்கிறோம் கடந்து போவாது கடந்து போவாது கடந்து போவாது. இப்போ எவ்வளோ நாளைக்கு இப்படியே கடந்து போவாதுன்னு நம்ம ஓடிட்டு இருப்போம் சொல்லுங்கள். எனக்கு இருக்கிற கவலை கடந்து போகல, எப்போ கடந்து போவோம்? எனக்கு இருக்கிற ஏமாற்றம் எப்போ கடந்து போகும்? எனக்கு இருக்கிற துக்கம் எப்போ கடந்து போகும்? நம்மளுக்கு எப்போ கடந்து போகும் சொல்லுங்க? செத்து போயிட்டா கடந்து போயிடும், அவ்வளோதான். நம்மளுக்கெல்லாம் கடந்து போகாது. நம்ம சாகர முடியல என்ன தான் இருக்கும் நம்மளுக்கு இருக்குங்க. அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த அனுபவங்கள் நம்மளுக்கு தேவைன்றார் சகோதரர். என்ன சொல்றாருன்னா, இந்த அனுபவங்கள் நம்மளுக்கு தேவை, இது சீக்கிரம் முடிந்து விடும். எப்படின்னா நம்ம மரணத்தில் நம்ம சபையா இருந்து அந்த ஒரு நிலையை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதை விட்டு இந்த பூமியில நம்ம எதுவுமே நிலை இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு சொன்னா இன்னைக்கு பவுன் விலையெல்லாம் எவ்வளோங்க? 1.5 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வந்துடுச்சு. ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 20,000 ரூபா இருக்கிறப்போ ஒரு 5 பவுன் எடுத்து வைக்கணும்னு நினைப்பார். அப்புறம் அவருக்கு வந்துட்டு திருப்பியும் ஆசை வரும், 10 பவுன் எடுத்து வைக்கணும்னு நினைப்பார், 20 பவுன், 100 பவுன். இந்த மாதிரி மனுஷனுக்கு ஆசையே அடங்காதுங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கறதும் சரி, பணம் சேர்க்கறதும் சரி அடங்குமா? அப்போ அவங்களுக்கு அந்த தீருமா? எதுவுமே தீராது. எவ்வளோ கொடுத்தாலும் என்னதான் எதிர்பார்ப்பாங்க, அடுத்தது என்ன. அப்போ மனுஷனுக்கு திருப்தி ஆகிறது என்னதாங்க இந்த உலகத்தில்? போகுதுன்னு சொன்னால் சாப்பாடு போட்டால் சாப்பிட்டு ஐயோ முடியல வேணாம் வேணான்னு, மற்றது எதுவுமே மனுஷனுக்கு என்ன ஆகாதுங்க, போதாது. அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த ஒரு கவலை, ஏமாற்றம், துக்கம் இது எல்லாமே ஒரு காலங்களில் அங்கே கடந்து போகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாது போர் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம இந்த அனுபவங்கள் நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில் தேவன் கொடுக்குறாருன்னா இதை பிரயோஜனப்படுத்திக்கணும். அப்போ தாவீதுக்கு கொடுத்தாரு, நம்ம பார்க்குறோம் யோபுக்கு ஒரு அருமையான விதத்தில் அங்கே கொடுத்தாரு. அப்போ நம்மளுக்கு கூட என்னங்க எதற்காக கொடுக்குறாருன்னா, நம்மளுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு வேணுமா. நம்மளுக்குன்னு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்ம இந்த ஒரு சத்திய ஓட்டத்தில் நம்ம ஓட முடியும். இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். அப்போ நம்மளுக்கு வர துன்பங்களை சகிக்கணும். அப்போ நம்ம அன்புடன் நம்ம ஒரு நேர்மையாக நம்ம வாழ கற்றுக்கணும், உண்மையாக இருக்கணுமா. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்களா, உண்மையாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு உண்மையாக இருக்க முடியாதனால நம்ம எவ்வளோ போராடுறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அனுபவம் தான் நம்மளை வந்துட்டு ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு வரும். நம்மளுக்கு இந்த அனுபவம் இல்லைன்னா நம்மளுக்குள்ள என்ன வராதுங்களா, ஒழுக்கமே வராது. நம்ம பேசிக் ஸ்டடியில் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஒவ்வொருத்தருமே இந்த பேசிக் ஸ்டடியிலேருந்து தான் வந்திருப்போம். நம்மளுக்கு முதல் பாடமே என்னதாங்க, வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்வது எப்படி. சரி, அடுத்தது இந்த உலகத்தில் தீமையை ஏன் அனுமதிச்சார்? ஏன் அனுமதிச்சார்? அனுமதிச்சது என்னங்க, எல்லாத்தையும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் தான். அந்த ஒரு தீமை யாருக்கு கிடைக்கும்? சபைக்கு தான் கிடைக்கும். அந்த தீமையெல்லாம் யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாருங்க. அப்போ நாம் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் பார்க்குறோம் அந்த தீமையிலிருந்து நாம் வந்துட்டு நம்ம நல்லவைகளை நாம் கொண்டு வரணும். இப்போ நம்ம பார்க்குறோம், இப்போ நம்மளுக்கு சாதகம் உள்ள சூழ்நிலையா சாதகமற்ற சூழ்நிலையா பாருங்க, சாதகமற்ற சூழ்நிலை. இந்த மாதிரி வாழ்கிறவங்களுக்கு தான் எந்த வாய்ப்புங்க, சபை வாய்ப்பு.
அப்போ பின்னாடி வருவாங்க இல்லைங்களா ஜனங்கள்லாம் உயிர் தெளிஞ்சு, அவங்களுக்கு எந்த ஒரு நிலையில் இருக்கிறாங்க? அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனால் அவங்க குணத்தை மட்டும் என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். இப்போ நம்மளுக்கு அது கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஆனால் இப்போ நம்மளுக்கு மன்னிப்பு இருக்குது, அவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. இப்போ எது ஈஸிங்க? அப்போ மன்னிப்பு கிடையாது. அடி உடனே அடி, தூதர்கள் இருப்பாங்க. அப்போ ராஜ்யம் அங்கே நடந்துட்டு இருக்கோம். அப்போ எந்த தப்புமே செய்ய முடியாது. நம்ம இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்க்குறோன்னா வார்த்தையை பற்றி. ஒருத்தர் தவறான ஒரு வார்த்தையை உச்சரிச்சாருன்னா அங்கே என்ன ஆகுங்க? அப்போ உடனே அடிதான் விழுவும். அப்போ நாம் இன்னைக்கு நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் பேசிடுறோம், பேசிட்டு என்ன பண்ணிடுறோம்? மன்னிப்பு வாங்கிடுறோம், மன்னிப்பு வாங்கிட்டு ஓடிடுறோம். ஒருவேளை அந்த ஒரு மன்னிப்பினுடைய நிலையே அறியாத ஜனந்தான் உணர்வற்று போயிடுவாங்க. அப்போ உணர்வு இல்லாத அதை கண்டினியூ ப்ராசஸ் போக 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 அவங்க அந்த நியாய தீர்ப்புலேருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாத. அவங்களுக்குன்னு எந்த நியாய தீர்ப்பு கிடைக்குது இன்னைக்கு? அவங்களுக்கு தான் இரண்டாம் மரணம். இந்த சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குது? இரண்டாம் மரணம். திருப்பி அவங்க உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்க, இன்னைக்கு பூமியில் எவ்வளவோ பேர் மரிக்கிறாங்க. மரிச்சவங்களுக்குலாம் என்ன வாய்ப்பு இருக்கு? உயிர்த்தெழுதல் இருக்கு. அவங்க என்ன தப்பு செய்யலாம், எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம். நம்ம கேட்பலையா? அவங்களுக்கெல்லாம் எது தண்டனையே இல்லையா? தேவன் இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணல? அதை கொடுக்கவே இல்லை. யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? சபைக்கு தான் கொடுத்துருக்கிறாரு அந்த நியாய தீர்ப்பு. அப்போ மற்றவங்களை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ இந்த அனுபவங்களினால இருதயமானது பூமிக்குரிய காரியத்திலிருந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை பிரிக்குதுங்களாம். நம்ம அழைப்பை உணர வைக்குதான். நம்ம அழைப்பு எந்த அழைப்பில் நம்ம வந்திருக்கிறன்றத உணர வைக்குதான். நம்ம பரிசை அந்த ப்ரைஸ், நம்மளுடைய ப்ரைஸ் எங்கே இருக்குதுங்க? நம்மளுக்கு கையில் கொடுத்துட்டாரா ப்ரைஸை? நம்மளுக்கு முன்னாடி என்ன பண்ணப்பட்டிருக்குது? வைக்கப்பட்டிருக்கு. அதை நாம் என்ன பண்ணிக்கணும்? பெற்றுக்கணும். அப்போ அந்த பரிசை நாடி தேடி நம்ம ஓடணும் அப்படின்றது. அப்போ பொறுமையுடன் ஓடணும். நம்மளுக்கு என்ன வேணும்னா பொறுமை வேணும். நம்மளுடைய நோக்கெல்லாம் உலகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு பரிசை நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ நாம் பார்க்கும்போது சகோதரர் சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் மாத்திரம்தான் இந்த ஜெயம் கொள்கிற வகுப்பார். எப்படியாப்பட்ட வகுப்பாருங்க? ஜெயிச்சிருவாங்க, இந்த உலகத்தை ஜெயிப்பாங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுனா அநேக விஷயங்கள் இருக்குது. நாம் இன்னைக்கு நாம் பார்க்குற சப்ஜெக்ட்னா நம்ம பேசுகிற வார்த்தை இருக்கு இல்லையா, நாம் அதை அடக்கி நாம் மாற்றி நம்ம நல்ல விதமாக பேசிட்டோம்னா ஜெயிச்சிட்டோம். எதில் ஜெயிச்சிட்டோம்? நான் இனிமேல் தப்பே பண்ண மாட்டேன் என் வார்த்தையில் அப்படின்னு சொன்னோம்னா ஜெயிச்சிட்டேன். இதில் இந்த மாதிரி நிறையா ஜெயிக்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஜெயம் கொள்கிற வகுப்பார். அப்போ ஜெயம் கொள்கிற வகுப்பாரா இல்லை நாம் எந்த வகுப்பார்னா முற்றிலும் ஜெயம் கொள்கிற வகுப்பார். ஜெயம் கொள்கிற வகுப்பார் யாருன்னா திரள் கூட்டம். அவங்களும் ஜெயிச்சு வருவாங்க அடிபட்டு. ஆனால் சபை எப்படின்னா இந்த கொடுக்கப்பட்ட காலத்திலே சரியாக ஓடி அவங்க அந்த ஒரு நிலையை அவங்க அடைஞ்சிருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த ஜனங்கள், இந்த ஜெயம் கொள்கிற ஜனங்கள் உலகத்துக்கு மரிப்பது எப்படி என்று கண்டுபிடிச்சிருவாங்க. உலகத்துக்கு மரிப்பது எப்படின்னு. உலகத்துக்கு மரிக்கிறதுனா என்னங்க? நாம் எப்படி இன்னைக்கு உலகத்துக்கு மரிக்கிறோமா இல்லையா? இன்னொரு கேள்வி, நம்ம உலகத்துக்கு மரிக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு எப்படி மரிக்கிறோம்? உயிரோட தானே இருக்கிறோம். பாருங்க, அப்போ நம்மளோட ஜீவ உரிமை இருக்கு இல்லைங்களா, ஜீவ உரிமையை இழக்கிறோமா? மரிக்கிறதுனா என்னன்னு புரியுதுங்களா? என் உரிமை இது, எனக்கு இது வேணும், இது எனக்கு தான், இதெல்லாம் நம்ம போராடுறோம்ல. இப்போ போராடி நாம் தேவன் சமூகத்திலேருந்து விலகி போயிடும். அப்போ விலகி போகிறப்ப என்ன ஆகிறோன்னா நம்ம மரிக்கிறது எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம விட்டு கொடுத்தோன்னா நம்ம என்ன ஆகிடுவோம்? மரிச்சிடுவோம். அந்த ஒரு விஷயத்தில் மறிப்போம், இன்னொரு விஷயம் வரும் அதில் மறிப்போம், இன்னொரு விஷயம் வரும் அதில் மறிப்போம். ஒவ்வொன்றிலையும் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? மறிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம இப்படி சாகிறது தான் ஜீவ பலின்றார். நம்ம ரோமர் புத்தகத்தில் பவுல் எழுதுறாரு இல்லையா, 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வேணா வாசிங்க. அதை கூட அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்க, நம்ம அடுத்தது வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, அப்ப நாம் பார்க்குறோம், நம்மள ஜீவ பலியா என்ன பண்ணுங்களாம், ஒப்பு கொடுக்கணும். அப்போ நாம் பார்க்கும்போது புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனைன்னு என்னங்க, அவரை குறித்து பாட்டு பாடுறது, அவருக்காக ஜெபம் பண்ணுறது, நம்ம பைபிள் வாசிக்கிறது, இதெல்லாம் ஒரு கரெக்ட், நம்மளுக்கு தேவைதான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழக்கிறோம் இல்லைங்களா, ஜீவபலி. நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் இழக்கிறோம்ல, நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இழக்கிறோம்ல, அதுதான் என்னங்க புத்தி உள்ள ஆராதனை, தேவனுக்கு பிரியமா. இதை யாரு பிடிப்பாங்கன்னா, இந்த ஜெயம் கொள்கிற வகுப்பார் பிடிச்சிருவாங்க. இவங்க முற்றிலும் ஜெயம் கொண்டுருவாங்க. தேவனுக்கென்று ஜீவிப்பது எப்படி என்று உணர்ந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ நாம் பார்க்கும்போது இந்த நாகமானின் 7 முழுக்கு பாடம் கூட நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. இந்த நாகமானி 7 முழுக்கில் அங்கே வந்துட்டு அவர் எத்தனை முழுக்கு முழுக்கிறாருங்க, 7 முழுக்கு. அந்த 7 முழுக்கில் நம்ம பார்க்குறோம், இதில் எத்தனாவது முழுக்கில் குணமடைகிறார். நம்ம 6 முழுக்கு முடியல எப்படி தான் இருக்கிறார். ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது மாறுதா? நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் ரெடி ஆகிட்டோம், தெளிவாயிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு 7வது முழுக்கு. எத்தனாவது முழுக்குங்க? 6 முழுக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுங்களா, முழுகி எந்திரிச்சிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் கடந்து போயிட்டே இருப்போம். அப்போ அந்த 6 முழுக்கு எதை குறிக்குதுன்னா, நம்ம ஜெயம் கொள்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஜெயம் கொள்கிற நிலைமைக்கு வந்துட்டோன்னு அர்த்தம். அப்போ வந்துட்டோன்னா நம்மளுடைய முழு ஜீவியம் எப்படி இருக்கும்? 6 முழுக்கு எண்டிங்கில் 7வது முழுக்குனா என்ன ஆயிடுங்க, ரிலீஃப். அப்போ 6 முழுக்கில் நாம் வந்து ரெடியாக இருப்போம். நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க சபை அப்படின்வாங்க. எப்படி சொல்லுவாங்க? இவங்க சபைங்க, இவங்ககிட்ட ஒரு குறையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலையை அங்கே வந்து டச் பண்ணிடுவாங்க. அப்புறம் தேவன் என்ன பண்ணுவார்னா, இப்போதான் உனக்கு ஸ்டார்ட் அப்படின்வார். என்ன சொல்லுவார்? நாம் நினைப்போம் முடிச்சிட்டோன்னு நினைப்போம், இப்போதான் உனக்கு ஸ்டார்ட்டு, இன்னும் ஒரு 3 வருஷம் இதே போல இருந்துருவார். நீங்கள 1 வருஷமாவது இதே போல் கரெக்டாக வாழ்ந்துட்டீங்கன்னா, இப்போ எல்லாம் ஜெயிச்சுட்ட, உங்ககிட்ட எதுவுமே தப்பு இல்லை, பாவம் இல்லை, வந்து நின்றுட்ட. அப்போ நீ 7வதுல என்ன பண்ணு, கொஞ்ச காலம் எனக்கு உண்மையாக இந்த பூமியில் வாழ்ந்து எனக்கு அதை நிரூபி, நான் உனக்கு என்ன தரேன், ஜீவன் தரேன். அப்போது இந்த ஒரு நிலைகளெல்லாம் நாம் உணரும் போது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருந்து நம்ம வாழணும். அதான் சங்கீதத்தில் 39:7 சொல்கிறாரு, நீரே என் நம்பிக்கைன்றார் அங்கே தாவீது. அப்போ நம்ம தேவன் மேலே அங்கே நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களா இருக்கும். முழு நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கணும். நம்ம வாசிங்க, அந்த வசனம் வாசிச்சோம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. பாருங்க, நீரே நம்பிக்கை. நம்மளுக்கு சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரும்போது அவரிடத்துல நாம் முறையிடணுங்க. முறையிட்டு நீரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லணும். அப்போ நம்ம நம்மளுடைய கவலைகளை தாழ்மையுடன் அவர்கிட்ட என்ன பண்ணுமா வைக்கணும். இப்போ சித்தப்படி எனக்கு செய்யும், அதுக்கு மீறி நம்ம எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோன்னா அது நம்முடைய வாயின் வார்த்தை எங்கே போயிடுங்க, பாவத்துக்கு போயிடும். நாம் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நியாய தீர்ப்பு, இந்த வார்த்தை நாம் சிந்திக்கும் போது நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் பார்க்கும்போது அந்த இருதயத்தினுடைய விஷயத்தில் நாம் பார்க்குறோம், இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். அப்போ நம்ம இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் பார்க்கலாம். இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது, அப்போ என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம இருதயத்தில் நம்ம பார்க்குறோம், இங்கே பாருங்க, அங்கே என்னென்ன இருக்கக்கூடாதுன்னு அந்த பக்கம் போட்டிருக்கு. முதல்ல என்ன போட்டிருக்குதுங்க,
இரக்கமற்றதாக, இது தவறு. அப்போ நம்மளுக்கு என்ன சரியானது இருக்கணும்? இருதயத்தில் இரக்கம் இருக்கணும். அடுத்தது நன்றி அற்றதாக அங்க இருக்குது. இங்க எப்படி இருக்குனுங்க? நன்றி உள்ளதா இருக்கு. அப்போ பரிசுத்தம் அற்றதாக இருக்குது, இங்க பரிசுத்தம். அப்போ அங்க தூய்மையற்றதாக, இங்க தூய்மை. பாருங்க, அப்படியே ஆப்போசிட் எல்லாம். அப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை படிச்சோம்னா இது நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும். அப்போ இரக்கம் உள்ளதா இருக்கணும், நன்றி உள்ளதா இருக்கணும், பரிசுத்தமானதா இருக்கணும், தூய்மையானதா இருக்கணும், மரியாதைக்குரியதா இருக்கணும், எப்படிங்க? ஆமா, விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. இதெல்லாமே எந்த பாவ லிஸ்ட்ல வைக்கிறார்? நம்ம பேசுவோம் இல்லைங்களா? அப்போ அற்பத்தனம், அப்போ நேர்மையற்றது, கலகத்துக்குரியது, இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதன்படி தான் என்ன பண்ணுங்க, வாயின் வார்த்தை அங்கே வெளியே வரும். அப்போ அது இருந்துச்சுன்னா, அப்போ நம்ம பாருங்க, இதில் நம்ம ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப ஒரு சின்ன விஷயம்தான் விளையாட்டுத்தனம். விளையாட்டுத்தனம் நம்மளை எங்கே கொண்டு போயிடுங்க பாருங்க. நம்ம இந்த ஒரு வாய்ப்பை இழக்க செஞ்சிடும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இருதயத்தின் வழியா நியாயம் தீர்க்கப்படுது. அப்போ இருதயத்தின் நிறைவால வாய் பேசுது அப்படின்னும் போது வாயினால தான் நம்மளுக்கு என்னங்க அங்கே தீர்ப்பு நம்மளுக்கு வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பிரசங்கி 5:2 வாசிக்கலாம். பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. பாருங்க, திருப்பி அந்த ஒரு வார்த்தை வருது. அப்போ நாம் பார்க்கும்போது தேவன் எங்க இருங்க? வானத்தில் இருக்கிறார். வானத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கேருந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார். இப்போ நம்ம ஒரு கோர்ட்டில் இருக்குது, கோர்ட்டில் பார்க்குறப்ப நீதிபதி எங்கே உட்காந்துட்டு இருக்கிறாருங்க? அவருடைய ஸ்தானத்தில் அங்கே மேலே உட்காந்துட்டு இருக்கிறார். இந்த கூண்டு இருக்குது இல்லைங்களா? இந்த கூண்டில் இருக்கிறவங்க யாருங்க? அவங்க தான் குற்றவாளி. அவருக்கு விடுதலையா இல்லை குற்றவாளியான்னு யார் முடிவு பண்ணணும்? அப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா, அந்த கூண்டுன்றது இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுறாருன்னா, நாம் பூமியில் இருக்கிறது அங்கே சொல்லப்படுது. தேவன் சிங்காசனத்தில் உயர்ந்து உக்காந்துட்டு இருக்கிறாராம் வானத்தில், நாம் பூமியில் கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறோமா? நம்மளுக்கு தேவன் இந்த ஒரு நியாய தீர்ப்பினுடைய விஷயத்த நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த ஒரு விஷயங்களில் நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் நம்ம அடிக்கடி இங்கே நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன, நீதிமொழிகள் 13:3 வாசிக்கலாம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். பாருங்க, தன் உதடுகளை விரிவாய்னா என்னங்க? சாதாரணமாக பேசினாவே நம்ம எப்படி பேசுவோங்க? இதில் சண்டை போட்டால் எப்படி இருக்கு நம்ம வாய்? பயங்கர கோபமாக கத்தி கத்தி பேசி. அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறப்ப நம்மளுக்கு என்னதான் நிலைமை ஆகுதுங்க? அப்போ பார்க்கும்போது அந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம உள்ளாகிறோம். அப்போ நம்ம தேவனுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்குதுன்றதை நம்ம உணரணும்னா, ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமாக இருக்குது. அப்போ தேவன் மேலே அந்த பயம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கூட எப்படி இருக்குங்க? நம்மளுக்கு பயம் இருக்கும். நம்ம பயம் இருந்து அந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கூட நம்ம பேசிட்டு கட் பண்ணிடுவோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாராவது ரொம்ப பழக்கமானவங்க, நம்ம உதாரணத்துக்கு இப்படி வந்துடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம நிறையா சகஜமாக பேசுவோம். இப்போ பிரதருங்க ஏதாவது பக்கத்தில் இருந்தால் நம்ம பேசுவோமா? இல்லை நம்ம சிஸ்டருங்க யாராவது இருந்தால் பேசுவோமா? நம்ம சபைக்கு வந்தால் நம்மளுடைய பேச்செல்லாம் எப்படி இருக்குது? வெளியே போயிட்டா நம்ம பார்க்கும்போது இது ஒரு உதாரணம் தான். அப்போ நம்ம எங்கேயுமே ஒரே மாதிரி இருந்துட்டா நம்முடைய வாயினுடைய அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? காத்துக்கலாம். அப்போ நம்ம தேவன் எப்பயுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம உணரணும். எபிரேயர் 4:13 வாசிக்கலாம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாருங்க, அவருக்கு நம்ம என்ன பண்ணணுங்களாம்? கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ நம்ம பார்க்குறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம நடந்துக்கணும். நம்ம தேவனுக்கு அவமதிப்பாய் நம்ம நடந்துக்கூடாது. அப்போ தேவன் பார்வையில் நம்ம கேலி கூத்தா ஆயிடக்கூடாது. நம்மளுடைய வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. மரியாதையற்ற வார்த்தைகள் பேசக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தேவனுடைய ஜனங்களுக்கு.
அப்போ இன்னும் நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 4:7 வாசிக்கலாம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, அப்போ நாம் வந்துட்டு இந்த முடிவு சமீபமாக இருக்குதுன்னு சொல்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ முடிவு சமீபமாக இருக்குதுன்னா யாருக்குங்க? யாருக்கு இது? மொத்த உலகத்துக்கு சொல்லப்படுதா? இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வார்த்தையை கேட்குறோம். சரி, இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் அப்போஸ்தலர்கிட்ட போய் நீங்கள் போகையில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள். அப்போ அதை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, அப்போஸ்தலர்கிட்ட நீங்க போகையில சொல்லுங்க, மனம் திரும்புங்கள். அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம், நம்ம வேதத்துல மட்டும்தான் இந்த வார்த்தை இருக்கு, வேற எந்த புத்தகத்திலையும் கிடையாது. எல்லா புத்தகத்திலையும் அதுக்கு விடையே இல்லை. எதுக்கு விடை இல்லைங்க? தண்டனை அப்படின்னு. நம்ம வேதத்துல மாத்திரம்தான் மனம் திரும்பித்தா என்ன இல்லைங்க, தண்டனை இல்லை. நம்மளை வந்துட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறார் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ நம்மளை மனம் திரும்ப சொல்கிறார். இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்கும்போது 1 பேதுரு 1:13 வாசிக்கலாம். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். பாருங்க, நம்ம எப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அதுலேயே 5:8 வாசி. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருந்து நம்ம நிதானிச்சு நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம வாய்க்கு கடிவாளம் போடுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ நம்ம அதுக்கு மீறி நம்ம பேசிட்டுனா சில பின் விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதல் பின் விளைவு என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள என்ன உருவாயிட்டே இருக்கும் அப்படின்னா, நம்ம பேச பேச தீமையான எண்ணம், வார்த்தை, குணலட்சணத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்குமா. நம்ம குணலட்சணம், நல்ல குணலட்சணத்தை வளர்த்திக்கிட்டே இருப்போம். நம்ம பேச பேச இந்த மாதிரி நம்ம மாற மாற நம்மளுக்குள்ள கெட்ட குணலட்சணம் வந்துடும். நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனால், வெளிப்படையாக பேசினா நம்ம சத்தியத்துக்குள்ளே வர்றப்ப எப்படி இருந்தாங்க, நம்மளுடைய பேச்சு வழக்கம், நம்மளுடைய நடக்கையெல்லாம் எப்படி இருந்துச்சு, பயபக்தியெல்லாம் எப்படி இருந்துச்சு. அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு, அப்போ என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே சேஞ்ச் ஆகிறப்ப அப்போ என்ன ஆயிட்டு இருக்குது அப்படின்னா, நம்மளுக்குள்ள தீமையான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம போக போக அது என்ன ஆயிடும், நம்மளை தவறான ஒரு அநீதிக்கு அங்கே வழி நடத்திடும். அப்போ இன்னும் நம்ம சொல்ல போனால் 2ஆம் பின் விளைவு என்ன அங்கே சொல்கிறாருன்னா, மற்றவர்களுக்கு மோசமான ஒரு மாதிரி ஆகிடுவோம். நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகிடும் அப்படின்றாருன்னா, நாம் இப்படி வாழ்கிறதுனால கண்டிப்பாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஆக போகிறது இல்லை. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் அவங்க ஆறுதலை தேடிக்குவாங்க. இப்போ ஒரு நபரை பார்க்கும்போது இப்படி இருக்கிறப்ப இவரை குறித்து இவரை எடுத்துக்காட்டுக்கு வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அது ஒரு ஆறுதலை அங்கே தேடிக்குவாங்க. மற்றவர்களுக்கு மோசமான மாதிரியாக இருந்து மற்றவர்களை பொல்லாங்குக்கு தூண்ட ஒரு காரணமாகிடுவாங்க அப்படின்றத கூட பார்க்குறோம். இது பின்விளைவு. அப்போ நம்ம இன்னும் சொல்ல போனால் நம்ம அநேக விஷயங்கள் அங்கே சொல்கிறார். அப்போ நீதிமொழிகள் 15:1 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 15:1. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். பாருங்க, அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். கடும் சொற்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்கே பேசக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ வாழ்க்கையில் நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க, பேசிட்டாங்க அப்படின்னா, இங்கே பிரதர் சொல்கிறாரு, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்துட்டு தேவன் எனக்கு அனுமதிச்சிட்டார். என்ன சொல்லுவாங்க, தேவன் எனக்கு அனுமதிச்சிட்டார். புரியுதுங்களா? அவர் பேசலையாம், யார் அனுமதிச்சுதான்.
தேவன் அனுமதிச்சிட்டார். சரி, தேவனை விட்டுட்டு அடுத்தது வேற யாரை சொல்லுவாங்க? அடுத்தது யார் அவங்களுக்கு ஒருத்தர், சரி அவர் இல்லைன்னா வேற யார காரணம் சொல்லுவாங்க? சாத்தான் எனக்கு அனுமதிச்சிட்டான், சாத்தான் என்ன வந்துட்டு இப்படி பண்ணிட்டான். இவர் என்னவே பண்ணல, தப்பே பண்ணல, இவர் மேல எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. மிஸ்டேக்கே யார் மேல? தேவன் மேல. ஏன்னா அவர் அனுமதிக்கலன்னா இப்படி நடக்குமா? அடுத்ததா சாத்தான் இப்படி பண்ணிட்டான், அதுவும் செட் ஆகலன்னு வச்சுக்கிங்க. அடுத்தது எங்க வந்துடுவாங்க? ஒரு நபரை கை காட்டிடுவாங்க, இவங்களால தான் நான் இப்படி ஆனேன், இவங்களால தான் எனக்கு இது நடந்துச்சு, இவங்களால தான் நான் பேசினேன், இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த ஒரு 3 காரியங்களை இங்கே அவர் வைக்கிறார். அப்போ நம்ம பார்க்கும்போது, அப்போ நம்ம வந்துட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிக்கணும், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அப்போ நம்ம குறை சொல்கிற விஷயங்கள் கூட மற்றவங்களுக்கு என்னங்க, மற்றவங்கள போய் நம்ம குறை சொல்லிடுறோம். நடக்குதா இல்லைங்களா? நம்ம எல்லாருமே செஞ்சிடறோம். அப்போ செஞ்சுட்டு எதனால் குறை சொன்னோன்னா இதனால தான் குறை சொன்னோம். அப்போ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இப்போ என்ன இந்த மாதிரி குறை சொல்லிட்டாங்கன்னா அவங்க குறை சொன்னவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களை போயிட்டு மற்றவங்கிட்ட போயிட்டு என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? தீமைக்குள்ளே போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் ஒரு சாத்தானுடைய மெத்தட், நம்மளை இந்த ஒரு நிலையிலிருந்து கவுத்தி போடுறதுக்கு அவன் செய்கிற ஒரு விஷயம். அப்போ நாம் பார்க்கும்போது நம்ம செய்கிற தவறுகள் தேவனுடைய சித்தமும் இல்லை, தேவனுடைய அனுமதியும் இல்லை, சாத்தானுடைய காரியங்கள் இல்லைன்னா நம்ம 3 விஷயம் பார்ப்போம். நம்மளுக்கு எதிரி என்னங்க? மாமிசம், உலகம், சாத்தான். இந்த 3 விஷயத்தில் இந்த 3 விஷயமும் யார்கிட்ட நடந்துச்சுங்க? இந்த தாக்குதல், இந்த 3 தாக்குதலும் இயேசு கிறிஸ்து கிட்ட நடந்துச்சு. அவர் ஒரு தாக்குதலையாவது மாட்டினாரா? 3லையுமே என்ன பண்ணாருங்க? தப்பிச்சார். அப்போ நான் பார்க்கும்போது அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பாவமும் அவர்கிட்ட இல்லை. நம்மளுக்கு முன்மாதிரி யார்? நம்மளுக்கு தலை யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் வந்துட்டு 1 கொரிந்தியர் 11:31-32 வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். 32 வாசிச்சிங்களா சிஸ்டர்? அடுத்தது யாக்கோபு 1:14 சாரி. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாருங்க, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். மற்றவங்க காரணமே கிடையாதுங்க. நம்ம வாயை நாம் அடக்கிட்டா, நம்மளை நாம் சரி பண்ணிட்டா, மற்றவங்களை கை நீட்டுற வேலையே இல்லை. தேவன் வந்துட்டு நம்மளுக்கு முழுமையா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணுன்றத நம்ம தான் முடிவு பண்ணணுமோ தவிர மற்றவங்களை காரணம் காட்ட கூடாது. தேவனை எப்பயுமே சொல்லாது. நம்ம யாருமே என்ன பண்ணக்கூடாதுங்க? தேவனை வைக்கக்கூடாது. அடுத்தது சாத்தானே என்ன பண்ணக்கூடாது? அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நம்மளுக்கு நம்ம ஏதாவது மாட்டிக்கிட்டோம்னா டக்குன்னு பிடிச்சிருவார். நம்ம பேசினாதான் அவர் வந்து பிடிப்பாரே தவிர அவர் என்ன பண்ண முடியாது, நம்ம கிட்ட வரவே முடியாது. அப்போ நம்ம எங்க மிஸ்டேக் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ யார்கிட்ட இருக்குதுங்க? நம்ம கிட்ட தான் இருக்கு. அப்போ மற்றவங்களும் இது காரணம் இல்லை. மற்றவங்க இது பேசுனதுனால தான் நான் பேசிட்டேன். நோ, அவங்க பேசினா கூட நாம் எப்படி இருக்கணும்? நம்ம கம்முன்னு இருந்தா நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம பேசினா நம்ம தோத்துட்டோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப ஆழமாக இருக்குது. அப்போ இன்னும் நம்ம பார்க்குறோம், இந்த வாய்க்கு கடிவாளன்றது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ சைலண்ட் நம்ம என்ன பண்ணுங்க? நம்ம சைலண்ட்டாக அமைதியாக இருக்க கற்றுக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ நல்ல ஒரு அறிவாளி என்ன தெரியுங்களா பண்ணுவார்? நல்லா பார்க்கலாம். சைலண்ட்டாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யோசனை பண்ணி செய்வார், பொறுமையாக செய்வார். அதிகமாக டக்குன்னு பேசுகிறவரால் என்ன பண்ண முடியாது? அதை சரியாக செய்ய முடியாது. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இங்கே சகோதரர் சொல்லும் போது, நம்மில் எத்தனை பேர் நாங்கள் சரியாக இருக்கிறோம், நாங்கள் பேச காரணம், நாங்கள் இப்படி இருக்க காரணம்
அப்போ தேவன் தான் காரணம், சாத்தான் தான் காரணம், மற்றவர்கள் தான் காரணம் என்று சொல்லி தன்னை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க செய்கிற செயலுக்கு இவங்க ஊக்குவிச்சுக்கிறாங்களாம். இவங்க தப்பு செய்யலையாம். யாருனால தப்பு நடந்துச்சு? தேவனால, சாத்தானால, மற்றவங்களால அப்படின்னு சொல்லி சொல்லி யாரை இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்கிறாங்க அந்த காரியங்களை செய்யறதுக்கு. இவங்களை இன்னும் ஊக்குவிச்சு இன்னும் அந்த காரியத்தில் இன்னும் முன்னேறி போகிறாங்க. அப்போ நம்மை நாமே ஏமாற்றி கொள்றோம், தன்னையே ஏமாற்றி கொள்றக்கூடிய விஷயமா இது. இந்த மாதிரி இருக்கிறவங்க, மற்றவங்களை கை காட்டுறவங்க தன்னை என்ன பண்ணிக்கிறாங்க? ஏமாத்திக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய வாயின் வார்த்தை சரியாக இருக்கணும் அப்படின்றது அனைவருமே. அப்போ ஒரு வேளை அவர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிட்டா எல்லாருமே நல்லவங்களாம் பூமியில். எப்படிங்க? எல்லாருமே நல்லவங்களாம், யாருமே கெட்டவங்க இல்லை. அப்போ இந்த பூமி வந்துட்டு ஆயரோட அரசாட்சியில் இருக்கு இல்லைங்களா? அங்கேயாவது அந்த ஆயரோட அரசாட்சியில் ஒரு அடக்குமுறை இருக்குது. ஆனால் இங்கே இப்பயே என்ன ஆயிடுனா அது போல ஒரு சொர்க்கம் போல ஆயிடுமா? எப்படி ஆயிடுமா? சொர்க்கம் போல ஆயிடுமா? அப்போ யாருமே நல்லவர்கள் இல்லை. அப்போ ஒருவனும் நீதிமான் இல்லை அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம நீதிமான்களா நாம் என்னங்க எண்ணப்பட்டிருக்கிறோம், நம்ம எண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது அன்பானவர்களே, அவர் சொல்றாரு, ஒருவேளை சத்தமாக உச்சரித்து பேசாவிட்டாலும் நம்முடைய இருதயங்களுக்குள் நாம் கொண்டிருக்கும் சுய பாராட்டுதலாம். இந்த ஒரு விஷயம் என்னங்க, நம்மளையே நம்ம சுயமா பாராட்டிக்கிறோமா? நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் செய்யறதுன்னு என்னங்க, சுயமா நம்மளை பாராட்டிக்கிறது. சுய திருப்தியான வார்த்தைகளை பேசுவோமா? நம்ம திருப்திக்கு நான் கரெக்டாக இருக்கேன், நான் செய்கிறேன், தான் கரெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது தன்னை சரியாக நினைச்சுக்கிறது, தன்னை திருப்திப்படுத்திக்கிட்டு அதனுடைய காரியங்களுக்குள்ள அவங்க வளர்றது. அப்போ நாம் பார்க்கும்போது நம்மை குற்றவாளி ஆக்காதபடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேணும் ஒவ்வொரு விஷயத்திலும். அப்போ நாம் மிக தாழ்மையாக இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் கூட அங்கே இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், அவதூறு பேசுதல்ல சொல்றாரு. ஒழுங்குமுறை புத்தகத்தில் 666வது பக்கத்தில் சொல்றாரு, ஒருத்தர் தன்னை குறித்து பேசிட்டா கூட அது அவதூறு தீமைன்றார். நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், நான் இப்படி அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய பெருமையோ தன்னுடைய காரியங்களை பேசி தன்னுடைய விளம்பரப்படுத்திக்கிட்டாருன்னா கூட அதுவும் பாவ லிஸ்ட்ல வருதான். அப்போ நம்ம இங்க பார்க்குறோம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. அப்போ நம்மளை எந்த ஒரு விதத்திலையும் என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம சுய பாராட்டுதல் செய்யக்கூடாது, சுய திருப்தியான வார்த்தைகள் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னும் லூக்கா 6:33-37 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 6:33-37. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. 37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினிக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினிக்கு உள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், நம்ம இந்த ஒரு வசனங்களை எல்லாம் நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டியவங்களா இருக்கும். அப்போ நம்ம நேர்மையற்ற அந்த எதிர்ப்பினுடைய வார்த்தை, அந்த எதிர்த்து பேசுகிற விஷயங்கள், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம செயல்படணும். அப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம மேலே வரக்கூடிய அந்த பாதகமான வதந்திகள், வீண் பேச்சு, கெட்ட பரிசுத்தமற்ற நேர்மையற்ற அந்த எதிர்ப்பின் வார்த்தைகள்லாம் நம்ம மேலே வர்றப்ப நம்ம அதுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, போராடவே கூடாது. நம்ம அந்த மாதிரிலாம் போராடுறதுனால தான் என்ன ஆயிடுறோம், நம்ம தோற்று போயிடுறோம். எதில் தோற்று போயிடுறோம்? நம்ம இந்த ஒரு ஓட்டத்திலேருந்து வழி விலகி போய் நம்ம தோற்று போயிடுறோம். அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தை கூட மற்றவங்ககிட்ட பேசுறது ரொம்ப கண்ணியமாக பேசணும். நம்ம திரும்ப அதான் மரியாதையோடு இருக்கணும். இதெல்லாம் அங்கே சொல்கிறார். அப்போ நம்ம இன்னும் பிலிப்பியர் 1:27 வாசிக்கலாங்க. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி
எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் அங்க சொல்லப்படுற ஒரு வார்த்தையை கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் 4:8 வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம பார்த்த பாடமே என்னங்க? மெயின் பாடம் என்ன? மெயின் விஷயம் என்ன? அநேக பாடங்கள் இருக்குது கேரக்டர் ஸ்டடியில். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன கேரக்டர் நம்மளுக்கு தேவை? இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு எல்லாம் என்ன உணர்த்துறார்? ஆமாம், நம்ம வாயின் வார்த்தையை நம்ம உச்சரிப்பு நம்ம சரியாக உச்சரிக்கணும். நம்ம அமைதியாக இருக்கலாம், தப்பே இல்லைங்க. நீ யாருக்கிட்டையும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் பேசலாம், நல்லா பேசு. இல்லைன்னா ஆமாம், ஏன்னா நம்ம உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசினா அது என்ன ஆகிடுங்க? அது உண்மையாயிடுமா? அது பொய் தானே. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்போ நம்ம கடைசியாக சகோதரர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, பாருங்க, அப்போ நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ் இதெல்லாம் சொல்கிறார். அப்போ நம்ம பார்க்கும்போது இவைகளையே என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? சிந்திச்சிட்டு இருங்கன்ற. இன்னும் 1 பேதுரு 2:12 வாசிக்கும். 1 பேதுரு 2. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பாருங்க, இங்க சொல்லப்படுற ஒரு வார்த்தை பாருங்க, சந்திப்பின் நாளிலே. அப்போ நம்ம இங்க பார்க்குறோம், இது நம்ம வந்துட்டு ஜனங்கள் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறப்ப சபை வாய்ப்பு இருக்கிற நிலையில நம்ம பார்த்துட்டு நம்ம இவர் எப்படி சபையானார்னு சொன்னா எப்படி இருக்கும்? முதல் தேவன் அப்படி செய்வாரா? நினைச்சு பாருங்க. அந்த ஒரு நாள் வந்துருச்சு, அந்த நாள்ல இவர சபையாயிட்டாரு, இவர் சபைக்கே தகுதியே இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி தேவன் வச்சிருப்பாராம். அப்ப நம்ம பாருங்க, ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு விஷயம், இதை நம்ம சரியா கடைபிடிக்கலைன்னா நம்ம சுத்தி இருக்கிற நம்ம வெளியே வேண்டாங்க, நம்ம சபையில நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ண முடியல பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம் அதை கண்ட்ரோல் பண்ணி நாம் சரியா அதை செய்ய முடியல அப்படின்னா நம்மளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க. இதை நம்ம சீரியஸாக யோசனை பண்ணோம். எல்லாருக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரே விஷயம்தான். அப்போ நம்ம இதை கடைபிடிக்க முடியலன்னா எந்த வாய்ப்பு இல்லைன்றதை நம்ம உறுதி பண்ணிக்கலாம். ஏன்னா நியாய தீர்ப்பு யார்கிட்ட இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ தேவன்கிட்ட இல்லை, என் நியாய தீர்ப்பை யாரையும் நம்ம கையில் எடுத்துக்கலாம். ஆமாம், நம்ம சபை வாய்க்கு போகிறதுனா சபை வாய்க்கு போகலாம், திரள் கூட்டமாக போகிறதுனா திரள் கூட்டமாக போகலாம். இல்லை எனக்கு 2ஆம் மரணம் வேணும்னா இப்போ தேவன் தீர்ப்பு செய்கிறாரா இல்லை நம்மளே எடுத்துக்கிறோமா? கொஞ்சம் யோசனை பண்ணணும். இப்போ தேவன் தான் நியாய தீர்ப்பு தரார். அப்போ நம்ம அவர்கிட்ட மண்டி போடணுங்க. அவர்கிட்ட போய் நம்ம மண்டி போட்டு நம்மளுடைய காரியங்களை எல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டு, நம்ம இந்த ஒரு பஸ்கா நாட்கள் வருது, நம்ம எவ்வளவோ போராடுறோம் நம்ம வாழ்க்கையில், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போராடுறோம். நாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்குறோங்க. இன்னும் நம்ம சொல்ல போனால் இந்த ரவுண்டை விட்டால் நம்மளுக்கு வேறு வழி இல்லைங்க. நம்ம எங்கேயும் போய் நம்மளால் வாழ முடியாது. அப்போ நம்ம எங்கே ஃபஸ்ட்டு நம்ம காட்டி ஆகணும். இந்த பஸ்கா நாட்கள் நெருங்கி வரப்போ நம்ம எவ்வளோ போராடுறோம் ஒவ்வொருத்தரும். ஏன் பிரதர் சொல்கிறாரு, சரியாக இருந்துட்டா தைரியமாக வந்து உட்காருவாங்களாம் பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு. இல்லைன்னா கடைசி வினாடி முடியல அவங்களுக்கு என்னதானா அறுத்துக்கிட்டே இருக்குமா. அப்போ அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணிக்கலாம் அவங்க வேணா திருப்பியும் வரலாம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ண முடியாது. ஒருவேளை அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம மரணம் ஆயிட்டோமா நம்மளுக்கு தீர்ப்பு என்ன ஆகிடும்? முடிஞ்சிடும். நம்மளுக்கு மன்னிப்பின் நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை தான்.
நம்ம சகலத்தையும் நம்மளை கழுவி சுத்தமாக்கி திருப்பியும் நம்மளை புதுப்பிக்கிறார். அப்போ அந்த நாட்கள் என்ன எவ்வளோ நாள் இருக்குதுங்க? 2 மாதம் இருக்குது. மார்ச் 31. அப்போ நம்மளுடைய காரியங்களை வார்த்தையிலேயே நம்ம இவ்வளோ யோசனை பண்ணுறோம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதி பாருங்க போய். நான் தான் யோசனை பண்ணேன் சில விஷயம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதை ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கிறப்ப தான் அந்த வலியெல்லாம் பயங்கரமாக ஆகுது. அப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த வலி இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுங்க நம்மகிட்ட இருந்து அப்படியே அது ஃப்ரீ ஆகுது. அப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஆகக்கூடாதுன்னா நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா படிக்கணும், நிறையா உணரணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நாம் உணரணும். கேட்ட ஒரு விஷயத்த உணர்ந்து நாம் அதை முயற்சி செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம அந்த முயற்சியே எடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு வருவோம், இதை கேட்போம், போயிடும். திருப்பி என்னங்க அடுத்த வாரம், திருப்பியும் அடுத்த வாரம், திருப்பியும் அடுத்த வாரம் வருவோம், போயிடும். என்ன செஞ்சேன்னா அந்த கணக்கே இருக்காது. அப்போ நம்மளுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பாடத்தினுடைய முடிவு என்னன்னா, நம் வார்த்தையினாலே நியாய தீர்ப்பு. அப்போ நாம் இதில் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆதார வசனம் நம்ம வாசிட்டு நம்ம முடிவுக்கு வரலாம். ஆதார வசனம் மத்தேயு 12:37 நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.